இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வேளை அந்த கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எங்கே சார் நம்ம புகார் அளிக்க முடியும்? அவங்களே இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மனில் பண்ணலாம். முதல்ல அவங்க மேலதிகாரிகிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மன் தனியாகவே இருக்குது. அவங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக தான் எல்லாத்தையும் கட்டியிருக்கோம், எங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான தகுதி இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓம்புட்ஸ்மனில் கேட்டு அதனால் நீதியை கண்டிப்பாக அதன் மூலயமா பெற முடியும். சார் இப்போ ஒரு வேளை வாரிசே இல்லை, அவங்க என்ன சார், அவங்களோட பணம் எங்கே சார் போய் ரீச் ஆகும்? வாரிசு இல்லைன்னா 2 கண்டிஷனாக சொல்ல முடியும். ஒன்று வந்து அவங்க யாருமே இல்லை, இன்சூரன்ஸ் வந்து யாருமே இல்லாதவங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட மாட்டாங்க. யாருமே இல்லாதவங்க எதுக்கு போடணும்? பின்னாடி யாரோ ஒருத்தவங்களுக்கு வேணும்னு அது பண்ணுவாங்க இன்சூரன்ஸு. பொதுவாகவே அந்த கேள்வியிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை வேறு ஏதாவது மல்டிபிள் ஆகும், எனக்கு வந்து இந்த அமௌண்ட் இவ்வளோ போடுறேன், எனக்கு வந்து நிறைய வேணுன்றதுக்காக கூட ஒரு சில பேர் போடுவாங்க, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த 2ஆம் நிலை வாரிசு வருவாங்க. எப்படின்னா இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி, மனைவி கூட பிறந்த அண்ணன் தம்பி, அந்த மாதிரி வாரிசுகள் வருவாங்க. அவங்க அண்ணன் தம்பி, அவங்க பிள்ளைங்க அப்படின்னு வரும்போது அவங்க வாரிசுன்னு அதை கிளைம் பண்ணிக்க முடியும். அதில் வந்து நிறைய பேர் வாரிசாக வருவாங்க. அப்படி யாருன்னா இவர் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வருவாங்க. சகோதர சகோதரி முதல்ல வருவாங்க. அவங்க 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் சேர்ந்து அந்த இன்சூரன்ஸை வாங்கி அதை பிரிச்சுக்கலாம்.